நாம் இப்போ நல்லதங்காள் கதையை பற்றி பார்க்க போகிறோம். 15ஆம் நூற்றாண்டில் நெஞ்சை உலுக்கிய ஒரு உண்மை சம்பவம். விருதுநகர் மாவட்டத்தில் அர்ஜுனாபுரம் என்ற ஒரு அழகான கிராமம் இருந்தது. எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல்னு தான் இருக்கும் அந்த கிராமம். இந்த கிராமத்தை ராமலிங்கம் என்ற ஒரு மன்னர் ஆண்டு வந்தார். அவரது மனைவி பெயர் இந்திராணி. இவர்களுக்கு நீண்ட நாள் கழித்து தான் குழந்தை பேறு கிடைத்தது. அவருடைய ஆண்மகனின் பெயர் நல்லதம்பி, பெண் பிள்ளையின் பெயர் நல்லதங்காள். அவர்கள் மிகவும் நன்றாக வளர்ந்து வந்தார்கள். ராமலிங்க மன்னர் தனது முதுமை காலத்தை எண்ணி மிகவும் கவலையாக இருந்தார். நம் பிள்ளைக்கு முடிசூட்டி, நம் மகனுக்கு நாம் உயிரோடு இருக்கும்போதே முடிசூட்டி விட வேண்டும் என்று எண்ணினார். பக்கத்து நாடான குண்டலகேசி மன்னரோட மகளான மூலி அலங்காரிய தம் மகன் நல்லதம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. இந்திராணியும் வயது மூப்பு காரணமாக இறந்துடுறாங்க. மகளுக்கு இன்னும் திருமணம் முடிக்கலையே என்று எண்ணி எண்ணி ராமலிங்க மகாராஜாவும் இறந்துடுறாங்க. நல்லதங்காள் தன் தாய் தந்தையை எண்ணி மிகவும் வருத்தப்பட்டாள். தன் அண்ணன் ஆறுதல் கூறினான். நான் இருக்கிறேன் உனக்கு, நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று ஆறுதல் கூறினான். நல்லதம்பி தன் தங்கைக்கு மிகவும் பெரிய இடத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்று யோசித்து கொண்டே இருந்தான். மானாமதுரை மன்னர் காசிராஜனுக்கு தன் தங்கையான நல்லதங்காளை மிகவும் பிரம்மாண்டமாக திருமணம் செய்து கொடுத்தான் நல்லதம்பி. தன் தங்கைக்கு பொன்னும் பொருளும் வெள்ளியும் அனைத்தையும் சீராக கொடுத்தான் நல்லதம்பி. காசிராஜனும் நல்லதங்காளும் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு 8 வருடங்கள் ஆனது திருமணம் முடிந்து. வருடத்திற்கு ஒரு பிள்ளைன்னு மொத்தத்தில் 7 பிள்ளை. 4 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள் பிறந்தன. திடீர்னு மானாமதுரையில் மிகவும் வறட்சி வந்துடுச்சு, பஞ்சம் வந்துடுச்சு. என் மழை பொழிவு இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல காசிராஜனுக்கு. அவர் நாட்டை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டார் காசிராஜன். தானிய கிடங்குல சேர்த்து வைத்திருந்த தானியங்கள், பொன் பொருள் எல்லாமே காலியாகி போயிடுச்சு. காசிராஜன் தன் மக்களை கூப்பிட்டு, நீங்கள் எல்லாருமே பக்கத்து நாட்டுக்கு சென்று விடுங்கள் என்று கூறினார். நல்லதங்காளின் பிள்ளைகள் அம்மா பசி அம்மா பசி என்று அழுது கொண்டே இருந்தனர். நல்லதங்காவால் அதை பார்க்க முடியல. நல்லதங்காள் காசிராஜனிடம், நான் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போனால் என் பசங்களாவது வயிறார சாப்பிடுவாங்கன்னு சொல்லி அழுதான். காசிராஜன், போக வேண்டாம், இவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்ட, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, நம் நாட்டை விட்டு நாம் எங்கேயோ போகக்கூடாது அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொன்னார் காசிராஜன். ஆனால் நல்லதங்காள் கேட்கவில்லை. தன் 7 குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு காட்டு வழி பாதையில் தன் அண்ணன் வீட்டுக்கு வர ஆரம்பித்தான். எதிர்பாராத விதமாக காட்டில் தன் அண்ணனை சந்திச்சான். அண்ணன் புலி வேட்டைக்கு வந்ததாக கூறினார். அப்போது, நீ ஏமா இப்படி இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு நல்லதங்காள் நடந்ததை சொன்னான். முதல்ல அரண்மனைக்கு போ, முதல்ல போயிட்டு குழந்தைங்களுக்கு பசியாத்து, நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான் நல்லதம்பி. நீ இல்லாமல் எப்படின்னா நான் போகிறது அப்படின்னு நல்லதங்கா கேட்குறா. நீ போ, உங்கள் அண்ணி இருக்கிற அரண்மனையில் அவகிட்ட சொல்லு, அவள் குழந்தைங்களுக்கு உனக்கு எல்லாருக்கும் உணவு கொடுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அலங்காரி சந்தோஷமாக உட்காந்துட்டு இருக்கா அரண்மனையில். அலங்காரியோட தம்பி வேகமாக அரண்மனைக்குள்ளே ஓடி வரான். ஓடி வந்து மூலி அலங்காரி கிட்ட காட்டில் நடந்த விஷயங்களை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். மூலி அலங்காரி தன் பணிப்பெண்களை எல்லாரையுமே வீட்டுக்கு அனுப்பிடுறா. பழங்கள், அரிசி எல்லாத்தையுமே பாதாள கிடங்குல ஒளிச்சு வச்சிடுறா. அரண்மனையோட வாயில சாத்திடுறா. நல்லதங்காள் அரண்மனைக்கு வந்து கதவை தட்டுறா. கதவு திறக்கப்படலை. அப்போ நல்லதங்காள் சிவபெருமான் கிட்ட கதவு திறக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறா. அதுவும் திறந்து எல்லாரும் உள்ளே போகிறாங்க. அப்போது நல்லதங்காள் மூலி அலங்காரி கிட்ட, அண்ணி, என் பசங்க பசியோடு இருக்காங்க, ஏதாவது உணவு இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு மூலி அலங்காரி, எனக்கே உடம்பு முடியலை, உங்கள் அண்ணன் புலி வேட்டைக்கு போயிருக்கிறதுனால எல்லாருமே விரதத்தில் இருக்கோம், நாங்கள் யாருமே உணவு சமைக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அண்ணி, கொஞ்சம் அரிசியாவது கொடுங்க, நானே என் பிள்ளைகளுக்கு சமைக்கிறேன் அப்படின்னு நல்லதங்கா கேட்குறா. அரிசிலாம் இல்லை, வேணும்னா கொஞ்சம் கேழ்வரகு தரேன், அதை வச்சு சமைச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறா.
ஒரு உடஞ்ச பாத்திரத்தில் கேழ்வரகு போட்டு கொடுக்குறா. நீ எப்படி சமைக்கிறன்னு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஈரமான விறகுகளை கொடுக்குறார் மூலி அலங்காரி. நான் பத்தினி என்பது உண்மைனா இந்த அடுப்பு எரியணும் அப்படி சொல்லி கடவுள்கிட்ட வேண்டுறா. அடுப்பும் எரியுது. அரண்மனையில் மாங்காவும் தேங்காவும் கொட்டி கிடந்தது. பசங்க அதை பார்த்துட்டு போய் எடுத்தாங்க. அப்போ மூலி அலங்காரி அதை எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அழுகின தேங்காவையும் அழுகின மாங்காவையும் கொடுப்பா. இதை பார்த்த நல்லதங்கா ரொம்ப வருத்தப்பட்டு அழுவா. பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம சமைக்கணும்னு சமைச்சிட்ருப்பா. சமைத்து முடிக்கிற நேரத்தில் மூலி அலங்காரி வந்து அந்த அடுப்பை எட்டி உதைத்து கஞ்சி எல்லாத்தையுமே கீழே கொட்டிடுவா. கீழே கொட்டின கஞ்சியை பசங்க கையால் எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இதை பார்த்த நல்லதங்கா ரொம்ப கோபம் கொண்டு பசங்களை கூட்டிகிட்டு காட்டு வழி பாதையில் நடக்க ஆரம்பிச்சிடுவா. தன் அண்ணனுக்கு வழிகாட்டணும்னு சொல்லிட்டு அங்கேருந்த ஆவாரம் செடிகளை உடைச்சி காட்டு வழி பாதையில் போட்டுகிட்டே போவாள். இப்போ அங்கே மாடு மேய்க்கிற பையன்கிட்ட எங்களுக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, இங்கே எங்கேப்பா கிணறு இருக்குன்னு சொல்லி வழி கேட்குறான். மாடு மேய்க்கிற சிறுவன் கிணத்துக்கு வழி காமிச்சு விடுறான். கிணத்துக்கிட்ட வந்துட்டாங்க. கிணத்து அருகே உட்காந்துக்கிட்டு பசங்களை தூங்க வைக்கிறான் நல்லதங்கா. பசங்க தூங்கின உடனே ஒருத்தராக எடுத்து கிணத்துல போட்டுகிட்டே வரான். அதில் இருந்த பெரிய பையன் மட்டும் அம்மா என்னை விட்டுடுமான்னு ஓடுறான். அவனை பிடித்து அவனையும் கிணத்துல போட்டுட்டு தானும் அதே கிணத்துல விழுந்து தான் உயிரை மாச்சிக்கிறான். மானாமதுரையில் மழை பொழிவு வந்து மீண்டும் பழையபடி நாடு வந்துடுச்சு. ராஜன் தன் மனைவியையும் 7 குழந்தைகளையும் கூப்பிட்டுட்டு போக நல்லதம்பி வீட்டுக்கு வராங்க. நல்லதம்பி அரண்மனைக்கு சென்று நல்லதங்கா அப்படின்னு கூப்பிட, அவள் இங்கே இல்லைங்க, அவளை நான் எவ்வளவோ இருக்க சொன்னேன், ஆனால் அவள் போயிட்டா அப்படின்னு சொல்லி மூலி அலங்காரி சொல்கிறா. தங்கையை தேடிக்கிட்டு காட்டு வழியாக நல்லதம்பி வரான். நல்லதங்கால் போட்டுட்டு போன ஆவாரம் செடி அடையாளமாக வைத்துக்கிட்டு அந்த கிணத்துக்கிட்ட வரான் நல்லதம்பி. கிணத்துக்குள்ளே பார்த்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லி அழுகிறான் நல்லதம்பி. காசிராஜனும் அங்கே வந்துடுறான். நல்லதம்பி நடந்தது எல்லாத்தையுமே காசிராஜன் கிட்ட சொல்கிறான். நல்லதங்காலையும் 7 குழந்தைகளையும் வெளியில் எடுத்து அவங்க அந்த காட்டுக்குள்ளேயே புதைச்சிடுறாங்க. காசிராஜன் அம்பை தான் மேலே எழுதி அவனும் அங்கேயே இறந்துடுறான். நல்லதம்பி இதுக்கெல்லாம் காரணம் மூலி அலங்காரி தான் சொல்லி அரண்மனைக்கு வந்து மூலி அலங்காரிக்கிட்ட உன் தம்பி செந்தில்பதிக்கு நாம் திருமணம் செய்து வைக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மூலி அலங்காரி ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுறா. நல்லதம்பி சிற்பியை கூப்பிட்டு 1 வாரமே தாங்கக்கூடிய ஒரு அரண்மனையை எனக்கு செதுக்கித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அரண்மனை கட்டி முடித்து திருமண ஏற்பாடோ பிரம்மாண்டமாக நடந்தது. மூலி அலங்காரியோட வம்சமே அந்த அரண்மனையில் தான் இருந்தது. அரண்மனை ஒரு கட்டத்துக்கு மேலே இடிஞ்சு விழுந்து மூலி அலங்காரியோட வம்சமே அழிஞ்சிடுச்சு. நல்லதம்பி இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். இப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனோட உயிரை மாச்சிக்கிட்டான். நல்லதங்கால தெய்வமாக இன்னமும் அந்த ஊரில் வழிபடுறாங்க. நாமளும் முடிஞ்சால் ஒரு வாட்டி அந்த ஊரில் போயிட்டு அந்த கோவிலை தரிசனம் பண்ணிட்டு வரலாம்.